بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று அவன் விலக்கியவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் கொண்டாட்டங்கள் என்ற தலைப்பில் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள், நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விசேஷ தினங்கள், இவ்வாறான அம்சங்களை அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளுடனும் ஒரு கணம் நாம் இன்றைய குத்துபாவிலே ஆய்ந்து பார்க்கலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கொண்டாட்டம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அதனை நாம் பொதுவாக இப்படி ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அல்லாஹு தஆலா உம்மத் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரமன்றி இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் அவர்கள் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்திய ஒரு விசேஷ தினம் என்று சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், நாங்கள் அந்நியவர்கள் அவர்களுக்கு என்று ஏற்படுத்தி கொண்ட, அல்லாஹ் தன்னுடைய வேதங்களிலே சொல்லாத, முன்னைய வேதங்களிலே காட்டாத சில நாட்களை குறிப்பிட்டு, சில விடயங்களை குறிப்பிட்டு, சில இடங்களை குறிப்பிட்டு கொண்டாடப்படக்கூடிய நாட்களாக, இடங்களாக அந்த மக்கள் ஏற்படுத்திய விடயங்கள், இவைகளெல்லாம் இஸ்லாத்திற்குள் புகுந்து அவைகளும் இஸ்லாமிய கொண்டாட்டங்களாக அல்லது அவைகள் இஸ்லாமிய கொண்டாட்டங்களாக கணிக்கப்படாவிட்டாலும் முஸ்லிம்கள் அவ்வாறான கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது என்பது இஸ்லாம் எந்த வகையிலே அதனை அனுமதிக்கிறது, அந்த கொண்டாட்டங்கள் பற்றி இஸ்லாம் எதனை சொல்லுகிறது என்பதனை இன்றைய குத்துபாவிலே நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னல்லாஹ கத் அப்தலகுமா கைரம் மின்ஹா யௌமுல் அல்ஹா வ ஈதுல் ஃபித்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனா நகரிலே நடத்தக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பற்றி வினவுகின்ற பொழுது
அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இவைகள் எங்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொண்டாட்டங்களை நிறுத்திவிட்டு சொல்லுகிறார்கள், இதற்கு பகரமாக இறைவன் உங்களுக்கு 2 தினங்களை கொண்டாடுவதற்காக வேண்டி மாற்றி இருக்கிறான். அதிலே ஒன்று ஹஜ் பெருநாள் தினம், அடுத்ததாக நோன்பு பெருநாள் தினம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு 2 பெருநாட்களை, 2 கொண்டாட்டங்களுக்குரிய நாட்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள். இந்த செய்தி அபூதாபிதிலே 1134 என்ற இலக்கத்திலும், நசாயி என்ற கிரந்தத்திலே 1556வது செய்தியாகவும், அஹ்மதிலே 1241வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் கொண்டாட்டங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள் இருந்து பார்க்க கூடாது. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அதிகமாக நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னால் அநேகமான செய்திகள் எங்களுக்கு இதனை சான்றாக மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு வகையான வணக்க வழிபாடுகளுக்கு என்று ஒரு வழியை காட்டியிருக்கிறான். அந்த வழியிலேதான் அந்த சமுதாயம் செல்ல வேண்டும் என்பதனை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். தௌராத்தாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், அத்தனை வேதங்களிலும் அல்லாஹு தஆலா அந்தந்த சமுதாயங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் கொண்டாட்டங்களை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா முன்னால் வாழ்ந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு அந்த சமுதாயம் 2ஆக பிரிந்திருக்கிறார்கள், யகூதிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் பிரிந்திருக்கிறார்கள் என்பது நானும் நீங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை என்ற நாளை கொடுக்கின்ற பொழுது அந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் சனிக்கிழமையாக யகூதிகளும் ஞாயிற்றுக்கிழமையை அந்த கிறிஸ்தவர்களும் மாற்றிக்கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் கடைசியாக வந்த சமுதாயமாக இருந்தாலும் எல்லா சமுதாயங்களுக்கும் முன்னுதாரணமாக முதலிலே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த செய்தியிலே நபி அவர்கள் அந்த சமுதாயம் எல்லாம் முன்னால் வந்தவர்கள் தான், ஆனால் எங்களுக்கு பின்னால் தான் அவருடைய அத்தனை காரியங்களும் என்று சொல்லுகிறார்களே, அதுல இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா உம்மத் முஹம்மது என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு வெள்ளிக்கிழமை என்ற நாளை கொடுத்தான். அந்த சமுதாயம் அந்த வெள்ளிக்கிழமையை அன்றிலிருந்து இன்று வரையும் கடைபிடித்திருக்கிறது. விசேஷமாக தொழக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய நாளாக அந்த நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தினர்கள். எனவே அந்த சமுதாயம் எங்களுக்கு பிறகுதான் சனிக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு வணக்க வழிபாடை நாங்கள் ஏற்படுத்தினோம், ஒரு தரீக்கத்தை ஏற்படுத்தினோம். அதிலேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு செல்கிறார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தி மினல் அம்ரி ஃபத்தபிஹா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு நாங்கள் ஒரு ஷரியத்தை தந்திருக்கிறோம். அந்த ஷரியத் அல்லாஹ்வுடைய ஏவலில் இருந்து வந்ததாக இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த ஷரியத்தை பின்பற்றுங்கள், அந்த மார்க்க வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதனை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மன இச்சைகளை, அவர்களுடைய ஹவாக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இறைவன் ஒரு விடயத்தை சொல்லுகிறான், எப்படி எங்களுக்கு என்று ஒரு ஷரியத்தை தந்திருக்கிறான், எங்களுக்கு என்று வணக்க வழிபாடுகளுக்கு என்று ஒரு பாதையை காட்டி இருக்கிறான். நாங்கள் இந்த அடிப்படையில தான் எங்களுடைய வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே அந்த பாதையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், அந்த பாதையிலே தான் செல்ல வேண்டும். இறைவனுடைய அந்த ஷரியத்தை தான் பின்பற்ற வேண்டும். அந்த ஷரியத்தை தவிர மனோ இச்சைகளின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையோ அல்லது எந்த கொண்டாட்டங்களையோ நாங்கள் செய்ய முடியாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அதனை போன்று நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய விடயத்திலே வைத்து சொல்லுகிற பொழுது, நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கர்மங்களை நாங்கள் எப்படி செய்கிறோம் என்று பார்த்து அந்த அடிப்படையிலே நீங்கள் அந்த முறையிலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
எனவே எல்லா வணக்கங்களும் எல்லா மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஷரியத்திலே சொல்லப்பட்ட அம்சங்களையும் இறைவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறையிலே தான் நாம் செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. அது தவிர இந்த ஷரியத் காட்டாத, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லித்தராத, நபி அவர்கள் காட்டாத எந்த ஒரு வழிமுறையிலும் எந்த கொண்டாட்டங்களையோ கொண்டாடப்படுவதற்குரிய இடங்களையோ தினங்களையோ நாங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதனை தெளிவாக இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். இந்த சமுதாயத்திலே, இந்த மார்க்கத்திலே யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு காரியத்தை புதிதாக உண்டு பண்ணுகிறார்களோ, தோற்றுவிக்கின்றார்களோ, அந்த காரியங்கள் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மட்டும் சொல்லவில்லை. நபி அவர்கள் இதனை மட்டும் சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த பேச்சை நிறுத்தவில்லை. ஒரு காரியம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த காரியம் நிராகரிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லுகின்ற நபி அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி ஃபஹுவ ரத்துன். இந்த சமுதாயத்திலே யாரெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுகிற அந்த காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறார்களோ, ஷரியத் அங்கீகரிக்காத ஒரு விடயத்தை செய்கிறார்களோ, அந்த காரியங்களும் நிராகரிக்கப்பட்டவைகள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய தோழர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய சமுதாயத்தில் எத்தனை வகையான கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஷரியத் சொல்லி தந்ததல்ல. நபி அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்த அல் குர்ஆன் நமக்கு காட்டிய வழிமுறைகள் அல்ல. நபி அவர்கள் இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக சொன்னார்களே, அவருடைய செய்திகளிலே சொல்லப்பட்ட அம்சங்கள் கிடையாது. இவைகள் அத்தனையுமே யகூதிகளால் உருவாக்கப்பட்டவைகள், நசாராக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய நிலைமையை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தை அவர்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முறையிலே அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்களுக்கு தேவையான அம்சங்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு புறம்பாக வருகின்ற பொழுது அவைகளை நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் குர்ஆன் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலே மாற்றுதல்களை செய்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவ வேதத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு விதமாகவும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு விதமாகவும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அதிலே சொல்லப்படாத எத்தனை வகையான மிக மோசமான கதைகள் இருக்கின்றன, கட்டுக்கதைகள் இருக்கின்றன. நாம் ஆபாச படங்களையோ ஆபாச கதைகளையோ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பைபிளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு மிக மோசமான முறையில் அந்த பைபிள்கள் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான முறையிலே அவைகள் இன்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் உருவாக்கிய ஒரு விடயம்தான் இந்த புதிய புதிய கொண்டாட்டங்களும் தினங்களும் அதற்குரிய நேர காலங்கள் என்றெல்லாம் உருவாக்கியது இவர்களுடைய வரலாறுகளுக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யகூதிகளையும் நசாராக்களையும் பார்த்து சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலிபுல் முஷ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பாளர்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அம்சங்களுக்கு மாற்றமாக இறைவனுக்கு இன்னொருவனை கூட்டு சேர்த்து செய்கிறார்களோ அவர்களுடைய வழிமுறைகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபி அவர் ஒரு வணக்க வழிபாடை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், யகூதிகள் அவருடைய காலத்தில் ஒரு பெண் அந்த அசுத்தமான காலத்தை அடைந்து விட்டால் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு அசுத்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், லம் யுஆகிலுஹா வலம் யுஜாமிஉஹுன்ன ஃபில் புயூத், அவர்களோடு ஒன்றாக இருந்து உண்ண மாட்டார்கள். தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாருக்காவது இப்படி அவர்கள் அசுத்த காலங்களில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த பெண்களோடு இருந்து ஒன்றாக சாப்பிட மாட்டார்கள். அவர்களை தங்களோடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களோடு வீட்டிலே ஒன்றாக இருக்க மாட்டார்கள், அறைகளிலே இருக்க மாட்டார்கள். அவர்களை தனித்து அவர்களை விட்டு வைத்து விடுவார்கள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹைலை பற்றி சொல்லுங்கள், இந்த அசுத்தமான காலத்தை பற்றி நமக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யஸ்அலூனக அனில் மஹீல், ஹைலுடைய அந்த நிலைமையை பற்றி உங்களிடத்திலே மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவ அதன்,
அது ஒரு வருத்தமானது, அது நோவினை தரக்கூடியது என்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த பெண்களை அந்த உறவிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு உடல் உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அந்த உடல் உறவின் பக்கம் நீங்கள் அவர்களை நெருங்க வேண்டாம், அவர்கள் சுத்தமாகின்ற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு பைதா ததஹர்ன, அவர்கள் சுத்தமடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த வழிமுறைகள் உங்களுடைய பெண்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், இறைவன் தௌபா செய்யக்கூடியவர்களும் தூய்மையானவர்களையும் இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த செய்தியை நபி அவர்கள் இந்த வகையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து கேட்கிற பொழுது ஹைலை பற்றி நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறான். இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அசுத்தமான காலத்தில் ஒரு பெண்மணி இருப்பாள் என்று சொன்னால், எங்களுடைய மனைவிமார் அந்த ஹைலுடைய நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களோடு ஒன்றாக இருந்து கொள்ளுங்கள், ஜிமாஐ தவிர நீங்கள் அவர்களோடு பாசமாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள், ஜிமாஐ தவிர என்று சொல்லுகிறார்கள். உடல் உறவை மாத்திரம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பெண்களை ஒதுக்க கூடாது, அவர்களை நீங்கள் சாப்பிடாமல் அவர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளாமல் தவிர்த்து வைக்க கூடாது, அவர்கள் தீட்டானவர்கள் கிடையாது, அவர்கள் அசுத்தமானவர்கள் கிடையாது, அவர்கள் உங்களோடு இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் நினைப்பது பிழை என்பதனை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அந்த யஹூதிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த செய்தி அவர்களுக்கு கிட்டுகிறது. அவங்க என்ன பண்றாங்க, யஹூதிகள் ஹைலுடைய பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், சாப்பிடுறதுக்கு கூட சேர்த்துக் கொள்வதில்லை. இந்த செய்தியோட இறைவன் ஒரு பதிலை கொடுத்ததற்கு பிறகு இப்படி நபி அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்டிருக்கிறாம், பெண்களோடு தான் சாப்பிடுவார்களாம், அவர்களை எதுவுமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்க என்ற மெசேஜ் அவர்களுக்கு கிட்டியதோட அவர்கள் சொல்லுகிறார்கள், மா யுரீது ஹாதர் ரஜுல் ஐயதா மின் அம்ரினா ஷையன் இல்லா காலவனா ஃபீஹி, இந்த மனிதனுக்கு என்னப்பா நேர்ந்திருக்கிறது, எங்களை என்ன மெசேஜ் கிடைச்சாலும் அதுக்கு மாற்றமாகவே இவர் செய்கிறாரு என்று அந்த யஹூதிகள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். என்ன செய்தி என்ன விடயம் அவர்களிடத்தில் இருக்கிறதோ அதற்கு மாற்றமாகத்தான் நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். நீங்க அசுத்தமான பெண்களை ஒதுக்குறீங்களா, நாங்க சேர்த்துக் கொள்வோம், நீங்க அவனோட சாப்பிட மாட்டீங்களா, நாங்க சாப்பிடுவோம், நீங்க அவர்களோட இணைந்து கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு சொன்னதோட இவர்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமான எண்ணம் உருவாகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க செய்யறதுக்கு முற்று முழுதாகவே மாற்றமாக செய்கிறாரே, வித்தியாசமாவே சொல்லிக் கொடுக்கிறாரே என்று அந்த யஹூதிகள் கதைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யஹூதி பாதையிலே குறுக்கிட்டால் கூட அவனுக்கு நீங்கள் பாதை கொடுக்க கூடாது, அவனை தாண்டி செல்ல வேண்டும், நீங்க அவனுக்கு நீ போய் என்று இடம் கொடுக்க கூடாது என்கிற அளவுக்கு அவனோட வித்தியாசமாக நடக்க சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விடயங்களை சொல்றாங்க. பின்னால் ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் அந்த யஹூதிகளோட எந்த அளவுக்கு இஸ்லாம் மாறுதலான ஒரு வழிமுறையை காட்டி இருக்கிறது, நபி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் என்று மார்க்கத்திக் கொண்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அந்த யஹூதிகளையும் நசாராக்களையும் நான் முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விடயங்களை நாம் சுட்டிக்காட்டலாம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் ஷிப்ரன் வ திராஅன் பிதிராஇன். இன்னொரு செய்தியிலே ஷிப்ரன் பிஷிப்ரின் என்ற ஒரு ரிவாயத் வந்திருக்கிறது. நீங்கள் அவர்களை சான் சானாக முலம் முலமாக பின்பற்றுவீர்கள். உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக முலம் முலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா லவ் தகலூ பி ஜுஹர துப்பின், அது அவர்கள் போய் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்து கொண்டாலும் கூட நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? தபியத்துமூஹும், அவர்கள் போற அந்த வழியிலேயே உடும்பு பொந்துக்குள் பூந்து கொள்வீர்கள் என்று சொன்னதோட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, முன்னால் சென்றவர்களுடைய வழிமுறைகளை நீங்க இப்படி அணுவணுவா பின்பற்றுவீங்க, அவர்கள் செய்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள், அப்படி பின்பற்றுவீர்கள் என்று சொன்னதோட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல் யஹூத் வன் நஸாரா, நீங்க சொல்றது யஹூதி நஸாராக்களையா, அவருடைய வழிமுறையா நாங்க இப்படி பின்பற்றுவோம் என்று சொன்னதோட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபமன், உனக்கு முன்னால வாழ்ந்த வேற யார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மோசமான வழிமுறைகள் உருவாக்கியவர்கள் வேறு யார், அவர்கள் தான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தங்களை செய்து பதியப்பட்டிருக்கிறது.
அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஅخذ உம்மத்தி மஅഖதல் குரூன் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். முன்னால் சென்றவருடைய வழிமுறைகள் இருக்கிறதே, முன்னால் சென்ற அந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மக்களுடைய நடைமுறைகளை என்னுடைய உம்மத் தான் தானாக முலமுலமாக எடுத்து நடக்காத வரை கியாமத்து வராது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கீழ யா ரசூலல்லாஹ் கஃபாரிஸ் ரூம், ரோமானியர்கள் போன்று பாரசீகர்கள் போன்று அந்த மக்களுடைய வழிமுறைகளையா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், வமினன் நாசி இல்லா உலாயிக்க, இந்த மனிதர்களிலே வேறு யார் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள், மிக மோசமான வாழ்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? அந்த யஹூதிகளும் நசாராக்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரிலே இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும், அந்த வணக்கம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதனையும் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தோழர் சாபித் இப்னு தஹாக் என்பவர் சொல்லுகிறார்கள், அபூதாவுதில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். நபியருடைய காலத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் புவானா என்ற இடத்திலே என்னுடைய நேர்ச்சி ஒன்றை வைத்திருக்கிறேன். ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு புவானா என்ற இடத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். புவானா என்று சொல்லக்கூடிய இடத்தை பற்றி நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை அறுப்பதற்கு இந்த இடம் பொருத்தமா யா ரசூலல்லாஹ்? நான் அந்த இடத்திலே நேர்ச்சி செய்திருக்கிறேனே, அதை நிறைவேற்றலாமா, சரியா பிழையா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிற கேள்விகளை பாருங்கள். ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலிய்யத் யுஅபத், அங்கே ஜாஹிலிய காலங்களில் ஏதாவது சிலைகள் இருந்ததா, வணங்கப்படக்கூடிய சிலைகள் ஏதும் அங்கே இருந்ததா? ஜாஹிலியா காலத்தில் என்ன மாதிரி இருந்ததா அந்த புவானா என்ற இடத்துல சிறப்பிக்கிறதுக்கு எங்க ஏதாவது இருந்துச்சான்னு கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, லா யா ரசூலல்லாஹ், அங்க அப்படி எதுவும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் திருப்பி இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, ஹல் கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம், அல்லது அவருடைய கொண்டாட்டங்கள் ஏதும் அங்கே இருந்ததா? அவர்கள் ஏதும் கொண்டாட்டங்களாக விழாக்களாக அந்த இடங்களை கொண்டாடுவதற்கு பயன்படுத்தினார்களா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவ்ஃபி பிநத்ரிக, உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்று. ஏனென்றால் ஃபைன்னஹு லா வஃபா லிநத்ரின் ஃபீ மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விடயத்தில் ஒருவன் நேர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெயிலானில ஒருவன் ஆட்ட பங்கிடணும் அறுத்து பலியிடணும் என்று சொன்ன அவன் நேர்ச்சி தேவை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உப்பு கொடுக்கணும்னு ஒருவன் நேர்ந்திருந்தால் அது நிறைவேற்ற தேவையில்லை. கெச்சிமலைக்கு ஒருவன் போகணும்னு நினைச்சிருந்தா அது நிறைவேற்ற தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற விடயத்தில் நேர்ச்சியில் நிறைவேற்ற தேவை கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னொரு விடயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்திலையும் நேர்ச்சி கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இரண்டு கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு இபாதத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த இபாதத்துக்கு இரண்டு நிபந்தனைகள். எந்த இடத்தில் செய்கிறோம் அந்த இடம் ஜாஹிலியா காலத்தில் கொண்டாடப்படக்கூடாத, கொண்டாடிய இடமாக இருந்தால் நிறைவேற்ற முடியாது. எந்த வணக்கங்களும் செய்யப்படாத இடமாக இருக்க வேண்டும். அல்லது அங்கே வணங்கப்படுவதற்கு எதையாவது வைத்திருந்தால் அதுவும் செய்யப்படக்கூடாத ஒன்றாக இருக்கிறது என்பதனை நபி அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இபாதத் செய்யறதாக இருந்தால் ஜாஹிலிய காலத்திலே செய்யப்பட்ட வணக்க வழிபாடுகளோ அல்லது அங்கே பூஜைகள் செய்வதற்கு என்று ஏதும் இருந்திருந்தால் அந்த இடத்துல இபாதத் செய்ய முடியாது என்று நபி அவர்கள் அந்த தோழருக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த இபாதத் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், அந்த ஜாஹிலிய வழிமுறைகளில் இருந்து இஸ்லாமிய அந்த இபாதத்துகள் எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே தோழர்களே, நாம் ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் அது இறைவன் காட்டிய வழிமுறையாக இருக்க வேண்டும், நபி அவர்கள் அங்கீகரித்த செயல்படுத்திய வழிமுறைகளாக இருக்க வேண்டும், நபி அவருடைய சுன்னாக்களிலே சொல்லப்பட்ட அம்சங்களாக இருக்க வேண்டும். இல்லாமல் நாங்களாக ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை, ஒரு கொண்டாட்டத்தை, எங்களுக்கு ஒரு சிறப்பு தினத்தை நாம் உருவாக்குவோமாக இருந்தால் அவைகள் பாத்திலானவைகள், அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை படிக்கின்ற பொழுது, அவருடைய செய்திகளை படிக்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியன் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்ன தெரியுமா, இந்த இஸ்லாத்தில் எதுவுமே விடப்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ளலாம். பாதணி அணிகிறதிலிருந்து மனசலக்கூடம் செல்வதிலிருந்து நாம் எந்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்படவில்லை என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒருவன் பாதணி அணிவதாக இருந்தால் எப்படி அணிய வேண்டும், கலட்டுவதாக இருந்தால் எப்படி கலட்ட வேண்டும், தன்னுடைய ஒரு ஆடை அணிவதாக இருந்தால் அவன் எப்படி அணிய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லையா?
அதே போன்று இதற்கு அதிகமாக ஒவ்வொரு கட்டங்களையும் நீங்கள் தாண்டி சென்று பாருங்கள். எந்த கட்டத்தையும் இஸ்லாம் விட்டு விடவில்லை. நாம் பாதனை அணிவதாக இருந்தால் வலதை முற்படுத்த வேண்டும், கலட்டுவதாக இருந்தால் இடதை முற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மலசலம் கூடம் செல்வதாக இருந்தால் இடதை முற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. வெளியே வருவதாக இருந்தால் வலதை முற்படுத்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் நம்முடைய ஆடைகளை அணிவதாக இருந்தால் 3 முறை அதனை தட்டிவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. வலதை முற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட சிறப்பான மார்க்கம் வேறு எந்த மார்க்கம் இருக்க முடியும் சகோதரர்களே? அப்படியான சிறப்பான மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டு நாம் இந்த இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவோம் என்று சொன்னால், நபி அவருடைய சுன்னாக்களை கேவலப்படுத்துவோம் என்றால், எங்களுடைய தூய்மையான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறைகள் இருக்க முடியும்? நம்முடைய தூதர் ஒரு வழியை காட்டுகிறார்கள், அதனை செய்யாமல் யகூதிகள் ஒரு வழிமுறையை காட்டுகிற பொழுது அந்த வழிமுறையை செய்துவிட்டு நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால், இதைவிட நபியை கேவலப்படுத்துவதற்கு வேறு வழிமுறை இருக்கிறதா? அன்புக்குரிய தோழர்களே, அந்த சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. நபி அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்களா, அதனை அந்த தோழர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். பிழை என்று அல்லாஹ்வினால் சொல்லப்படுகிறதா, உடனே அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். அதுதான் தோழர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் என்ன எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ பிழை என்று சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது வியாக்கியானம் சொல்ல பார்க்கிறோம், கதைகள் சொல்ல பார்க்கிறோம், கற்பனைகளிலே ஏதேதோ உருவாக்க பார்க்கிறோம். சில நேரங்களிலே பல்சபாக்களை பேச பார்க்கிறோம், தத்துவ வார்த்தைகளை யோசிக்கிறோம். அப்படி இருந்தால் இப்படி இருக்காதா, இப்படி இருந்தால் அது சரியானதாக இருக்காதா, எங்களுடைய புத்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். எங்களுக்கு சார்பானதாக இஸ்லாத்தை வளைக்க பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு சார்பாக நாம் வளைந்து செல்லாமல் எங்களின் பக்கம் இஸ்லாத்தை வளைக்க பார்க்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, நாம் எத்தனையோ கற்பனை கதைகளை பார்த்திருக்கிறோம். அந்த கற்பனை கதைகள் போன்று இஸ்லாத்தை நாம் நினைக்க முடியாது சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பொய்யான விடயங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் நாம் நிஜமாக்கி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி இருப்போம், அந்த பொய்யை மறைப்பதற்கு 1000 பொய்களை இணைத்து நான் செய்தது சரி என்று நிரூபிக்க முனைகிறோமா இல்லையா? இதை போன்று இஸ்லாத்தை நினைத்து விடக் கூடாது. இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது உண்மையா, அது உண்மை, பொய்யா பொய், சரியா சரி என்று நின்று விட வேண்டுமே தவிர இந்த இடத்தில் இஸ்லாத்தில் நிற்க வேண்டும் என்று ஒரு அருகதை இருக்கிறது. அதை தாண்டி சென்று நான் சொன்னது பிழை என்றிருந்தால் நீங்கள் சொன்னது எப்படி சரியாகும் என்று எல்லாம் தத்துவம் பேசி காலத்தை கடத்தக்கூடாது சகோதரர்களே. எனவே இறைவன் சொல்லுகிறானா, நபி அவர்கள் காட்டிவிட்டார்களா, நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த வழிமுறைகளை பின்பற்றி எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி நான் என்னையும் உங்களையும் நோக்கி கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? இதையெல்லாம் நம்ம சொல்றோமே, எதற்காக வேண்டி சொல்கிறோம்? நீங்க செய்யறது நமக்கு விருப்பம் இல்லை என்பதற்காகவா? நீங்க எல்லாம் செய்றீங்களே, இதெல்லாம் விருப்பம் இல்லைன்றதுக்கு சொல்றோமா, இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக சொல்றோமா? அன்புக்குரிய தோழர்களே, நீங்கள் செய்வதை விட நாங்கள் செய்ய நாடினால் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் வாகனத்தில் வருவது, அதாவது பாதையிலே ஓடக்கூடிய பஸ் வண்டிகளை நாம் வரமாட்டோம். எப்படி வருவோம் தெரியுமா? எங்களுக்கு காவலாளிகள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு பொய் சொல்ல முடியும், எங்களை அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே காட்ட முடியும். அப்படித்தான் இன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மகிமைகள், அந்த மரியாதைகள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த மிம்பர் மேடைகள் மாசுபடுத்தப்படுகிறது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் சொல்லவில்லை, இந்த துனியாவில எங்களுக்கு சுகபோக வாழ்க்கை தேவையில்லை, இந்த துனியாவிலே நாங்கள் பிச்சைக்காரர்கள் போன்று வாழ்ந்தாலும் நபி அவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த உலகத்திலே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபி அவர்கள் ஒரு நாள் மரத்தடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி உறங்குகிறீர்களே, உங்களுடைய உடம்பிலெல்லாம் அந்த ஈச்ச மரத்தினுடைய அடையாளங்கள் இருக்கிறதை யா ரசூலல்லாஹ், ஓடையின் அடையாளம் இருக்கிறதை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு பிரயாணி ஒரு மரத்தின் நிழலின் கீழே இருந்து அந்த நிழலை பெற்றுவிட்டு செல்வானே, அதை போன்றுதான் நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த களைப்பை நீக்குவதற்குத்தான் நாம் என்ன செய்வோம்? நிழலை நாம் கையாளும். அதை போன்று இந்த துனியாவை நாம் பயன்படுத்துவது அப்படித்தான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். கரீபாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு யாருமே தேவையில்லை, இறைவன் ஒருவன் மாத்திரமே போதும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த மிம்பர் மேடைகள் நமக்கு எதிராக மறுமையிலே சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி
நாம் எம்மையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்தை சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டியது, கேட்டுக்கொள்ள வேண்டியது, பின்பற்றுவது நம் அனைவருடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்தெந்த கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த தினங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்று அவைகளை பின்பற்றி தூய்மையான முஸ்லிம்களாக, முஸ்லிம்கள் கிடையாது தூய்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறான கொண்டாட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்பதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் விட்டுவிடவில்லை. நாங்கள் எதனை எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்ற அந்த தடுமாற்றம் வரக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் எதனையுமே எங்களுக்கு விட்டு செல்லாமல் அத்தனையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, இன்ன லிகுல்லி கௌமின் ஈதா, எல்லா சமுதாயங்களுக்கும் கொண்டாடுவதற்கென்று ஒரு தினம் இருந்தது, கொண்டாடப்படுவதற்கென்று ஒரு நாள் இருந்தது. வஹாதா ஈதுனா, இதுதான் எங்களுக்கு கொண்டாடப்படுவதற்கு சொல்லப்பட்ட நாள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் அந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், இது எங்களுக்கு கொண்டாடுறதுக்குரிய நாள். ஏனென்றால் சிலர் பள்ளிக்குள்ளே விளையாட்டுக்களை செய்து கொண்டிருந்தார்கள், பால்வீச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனை பெண்கள் ஓரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விமர்சனம் செய்தார்கள், யார சொல்லலாம் இப்படியெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு. சில நேரங்களில் சில பிள்ளைகள் சிரித்து கூத்தடித்துக் கொண்டிருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா சமுதாயத்துக்கும் பெருநாள் இருக்கிறது, எங்களுடைய பெருநாள் இது, நீங்க விட்டுருங்க, அவங்க அவன வாட்டில செய்யட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தவறான வழிமுறைகள், தவறான சிற்கான அல்லது ஹராமான அம்சங்கள் இன்றி ஹலாலான வழிமுறைகளிலே அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு பாதிப்பின்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தலாம். இந்த செய்தியிலே ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அதாவது நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் ஹராத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளக்கூடாது. பெருநாள் தினங்கள் வந்தால் கொண்டாடப்பட வேண்டும், அது எந்த விதமான தடையும் இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உண்ண வேண்டும், பருக வேண்டும், கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக எங்கள் குடும்பங்களோடு இருக்க வேண்டும், நண்பர்களோடு இருக்க வேண்டும், தடை இல்லை. விளையாடலாம், எங்களுடைய எந்த விடயத்தையும் செய்யலாம். ஹராத்தை மீறி நாம் ஹராத்துக்கு அங்கால சென்றக்கூடாது, ஹராத்தை செஞ்சுவிடக் கூடாது. நாம் இன்று பெருநாள் என்று வந்துவிட்டால் எங்களுடைய வாலிபர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கொண்டாட்டம் என்ன தெரியுமா? விளையாட்டு. பரலான தொழுகைகள் முக்கியத்துவம் இல்லை, கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாலிபர்கள் எல்லாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் டூர்னமெண்ட் என்று ஒன்று ஆரம்பிப்பார்கள். அது என்ன டூர்னமெண்டாகவும் இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நடத்தப்படக்கூடிய கிரிக்கெட் இன்று நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஒவ்வொரு நாட்டுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவ்வாறு அந்த நாடுகள் ரீதியாக அல்லது கழகங்கள் ரீதியாக நடத்தப்படக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகளை பல இமாம்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஃபோ அடிச்சுட்டான்னு வைங்க, 4 ஓட்டங்கள் பெறப்பட்டு விட்டன என்று சொன்னால் அசிங்கங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டு விட்டது என்றால் 6 ஓட்டத்தை பார்ப்பதை விட அங்கே அழகியல் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு விக்கெட் சென்று விட்டது என்று சொன்னால் ஆட்டம் காட்டப்படுகிறது. இதெல்லாம் ஹலாலா? இதெல்லாம் ஹலால் தானா? அந்த நேரம் நமக்கு பெருமதியானது, நேரத்தை பற்றி விசாரிக்கப்படுவோம். அதற்கான நாம விளையாடுவது ஹராம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நாம் விளையாடுவதும் ஒரு வகையிலே ஹராமாகிவிடும். எப்படி தெரியுமா? டூர்னமெண்ட் விளையாடுகிற பொழுது 10 அணிகளை சேர்த்துக் கொள்கிறோம். 10 அணியிலும் ஒவ்வொரு குழுவுக்கு இவ்வளவு என்று தீர்மானிக்கிறோம். அவர்கள் தீர்மானித்து எல்லோரும் பணத்தை போட்டு எல்லோரும் விளையாடி வென்றெடுக்கின்ற கடைசி 2 அணிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் 2 பிரைஸ்களை கொடுத்து ஏமாத்திடுறோம். யாரெல்லாம் அதுக்கு முன்னின்று ஏற்பாட்டாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் மத்தெல்லாம் சுருட்டிடுவாங்க. அப்ப வந்து மத்த 8 டீமுக்கு என்ன நிலைப்பாடு? அவன் பணத்தை போட்டான், நஷ்டவாளியா போறான். எனவே இது சூது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள், சூது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். இதே விளையாட்டை உங்களுக்கு ஹலாலாக செய்ய முடியும். எப்படி தெரியுமா? ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அல்லது யார் சரி முக்கியமானவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், வாலிபர்களே பிள்ளை எல்லாம் கூப்பிடுறாங்க, நீங்க எல்லாம் விளையாடுங்க, வெற்றி பெற்றவர்களுக்கு நாம் பரிசு தருகிறோம். என்ன நீங்க சும்மா விளையாடலாம், எந்த விதமான பணமும் இல்லை, யாரும் போடல.
ஒரு ஆள் செய்யறாரு, தாராரு, நான் தருகிறேன், நீங்க விளையாடுங்க, வெற்றி பெற்றவர்களுக்கு இவ்வளவு பரிசு அறிவிக்கிறார். அது பிழை அல்ல. எல்லோரிடத்திலும் சேர்த்து அதை சேர்த்து வச்சு போட்டு நீங்களா சில கண்டிஷனை போடுறீங்க, நொக் அவுட்ன்றீங்க, அது இதுன்னு சொல்லி ஆள் அவுட் பண்ணி விட்டுட்டு கடைசியா 2 டீமும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போட்டு ஏற்பாட்டார்கள் சாக்கடை போட்டு ஓடிடுறது. இது ஹராம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டினேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, உக்பத் இப்னு ஆமிர் என்று கூட சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமு மினா ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம். இஸ்லாமியர்களே, எங்களுக்கு அரஃபாவுடைய நாள், அதே போன்று ஹஜ் பெருநாள் தினம், மினாவுடைய நாட்கள் எங்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. அந்த நாட்களிலே நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூதாவுதில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மதீனாவுக்கு நபி அவர்கள் வருகிற பொழுது வலஹும் யௌமானி யல்அபூன ஃபீஹா, அவர்கள் 2 நாட்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்கிறார்கள், மா ஹாதல் யௌமான், இந்த 2 நாட்களும் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ அங்க சொல்றாங்க, காலு குன்னா நல்அபு பிஹிமா பில் ஜாஹிலியா, நாங்க ஜாஹிலியா காலத்திலே இந்த நாட்களிலே விளையாடக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அப்தலகுமா கைரன் மின்ஹா, இதனை விட சிறந்த 2 உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டான். அதுதான் ஈதுல் அல்ஹா வ ஈதுல் ஃபித்ர், ஹஜ் பெருநாள் தினமும் நோன்பு பெருநாள் தினமும் என்று நபி அவர்கள் அந்த 2 பெருநாட்களையும் எங்களுக்கு அனுமதிக்கிறாங்க. அன்புக்குரிய தோழர்களே, இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிற நாள் தவிர வேறு நாட்களை எங்களால் கொண்டாட முடியுமா? நாம் வீடுகளிலே கொண்டாடுகிறோம் பர்த்டே, ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றதற்காக வேண்டி அந்த நாளை நாள் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் ஒரு வயது கூட கூட சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே ஒரு வகையிலே சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு வகையிலே அது கஷ்டமான ஒரு நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய குழந்தை, நாங்க அந்த பர்த்டே கொண்டாடுறது வாலிபர்கள் நினைக்கலாம், எப்படி தெரியுமா, என்னுடைய திருமண வயது நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கொண்டாடலாம். பர்த்டே கொண்டாடுறது வாலிபர்களை பொறுத்தல்ல, எனக்கு இப்பதான் ஒரு வயது கூடி 17, 18 என்று கூடுகிறது, சந்தோஷம் என்று சொல்லலாம். பெற்றோர்கள் என்னை யோசிக்க வேண்டும், என்னை விட்டு குழந்தை பிரிய போகிறானே என்று சந்தோஷத்துக்கு கொடுக்கிறாங்களா, அல்லது இவன் கபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறானே என்பதற்காக கொடுக்கிறோமா? எதற்கு நாம் பர்த்டே கொண்டாடுகிறோம் சகோதரர்களே? நாம் எங்களுக்கு ஒரு வயது கூடுகிற பொழுது கபரை நோக்கி ஒரு வருடம் கிட்ட நெருங்கிட்டோம் என்று நினைச்சுக்கோங்க, அதுக்கு சந்தோஷம் கிடையாது. அது இஸ்லாமிய அடிப்படையில் பிழை. நபி அவர்கள் கொண்டாடி, நபி அவர்கள் பிறந்த தினம் என்று மீலாத் கொண்டாடுகிறோம். நபி அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? அங்கீகரித்தது கிடையாது. நபி அவர்கள் அதனை தடை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அந்நிய மக்களுடைய ஜாஹிலியா காலத்திலே யஹூதிகள் நஸாராக்கள் கொண்டாடிய தினங்கள் எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மீலாதை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய மக்கள் அதற்காக வேண்டி இந்த நபி அவர்களுடைய மீலாதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் கொண்டாடுவது அது பாவமான காரியம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அப்படி எந்த கொண்டாட்டங்களையும் செய்யல. நானும் நீங்களும் நபி அவர்களை நேசிப்பதை விட அந்த சஹாபாக்கள் நேசித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷி மக்களால் கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? குபைபே, உன்னை இந்த இடத்திலிருந்து நாங்கள் விடுவித்து விடுகிறோம், உன்னை அனுப்பி விடுகிறோம். ஆனால் ஒரு வார்த்தையை நீ சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை தெரியுமா? கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கம்பத்திலே முகமது இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல், உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த வார்த்தையை சொல்லாவிட்டால் எனக்கு மரணம் என்ற நிச்சயத்திலே அந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கம்பத்திலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அவருடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்படி விரும்பாத நாங்கள் இந்த கம்பத்தில் எங்களுடைய தூதர் கட்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய உடல்கள் சல்லடையாக ஆக்கப்பட்டு அவர்கள் மரணமடைகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, அப்படி நேசித்தவர்கள் அந்த தோழர்கள், நபி அவர்களை அப்படி நேசித்தவர்கள், அவருடைய வழிமுறைகளை நேசித்து பின்பற்றியவர்கள். நபி அவர்கள் இபாதத் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நான் திருமணம் செய்ய மாட்டேன், நான் இபாதத்தில் இருக்க போகிறேன், நான் தூங்கவே மாட்டேன், இபாதத் செய்ய போகிறேன்,
நான் எப்பொழுதும் நோன்பாகவே இருக்க போகிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னார்களே, இதற்காக அந்த நபி அவர்களை போன்று நாம் செய்ய வேண்டும், நபி அவர்களிடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும், நபி அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் அப்படி செய்தார்கள். எங்களை விட எத்தனையோ மடங்கு நேசித்தவர்கள் அவர்கள். அந்த தோழர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்களா? இந்த தோழர்களுக்கு இந்த மீலாது நபி மறந்து போய் விட்டதா? அவர்களுக்கு இந்த சிறப்பு தெரியாதா? அவங்களுக்கெல்லாம் இந்த நபி அவங்க மீது அன்பு கிடையாதா? அன்புக்குரிய தோழர்களே, நபி அவர்களுடைய பாசத்தின் காரணமாக நபி அவர்கள் உது செய்து அந்த மிச்சமாக வடியக்கூடிய தண்ணீரை எடுத்து பருகியவர்கள் சஹாபாக்கள். பாசத்தின் காரணமாக நபி அவர்கள் எந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்களோ அதனை உன்னிப்பாக கவனித்து செய்தவர்கள் சஹாபாக்கள். நபி அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்தவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை விடவா நாங்கள் பெரிதாகிவிட்டோம்? அந்த தோழர்கள் செய்யாத ஒரு விடயமா நாங்கள் செய்து விட்டோம்? அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் எங்களுக்கு எப்படி வந்தது சகோதரர்களே? எனவே அப்படியான ஒரு கொண்டாட்டத்தை செய்யக்கூடியவர்கள் நன்மை செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக கிடையாது சகோதரர்களே. ஷரியத் அனுமதிக்கவில்லை, ஷரியத் காட்டாத வழிமுறை. எனவே பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்று யகூதிகளுக்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது. என்ன போராட்டங்கள் தெரியுமா? நபி அவர்களுக்கு எதிராக திரைப்படம் செய்யப்பட்டு விட்டதாம், தயாரிக்கப்பட்டு விட்டதாம். நபி அவர்களுடைய சுண்ணாக்கள் குளிரோடு புதைக்கப்பட்டு விட்டன. பெண்கள் பாதைகளிலே அவர்களுடைய மானங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் பெண்களை நாங்க யாரா ரோட்டுக்கு இறக்குவோமா? 10 ஆண்களுக்கு முன்னால என்னுடைய மனைவியை கொண்டு போய்விட்டு நீ கத்தியன்னு சொல்ற நான் ஆம்பளையா? இப்படி நாம் இறக்கி விட்டு இருக்கிறோம். அதனை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி கேவலமான முறையில் செஞ்சுட்டு நாம் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க யாராவது இன்டர்நெட் தொடர்புள்ளவர்கள் இருப்பீர்களா? பாருங்க, பேஸ்புக்ல எப்படி தெரியுமா, அவருடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான டயரையும் இன்னும் உள்ள பொருட்களை போட்டு எரிச்சிட்டு அந்த பக்கத்திலே நிக்கிறான். எப்படி தெரியுமா, சாரத்தை தூக்கி கொண்டு நிற்கிறான். அவனுடைய ஆடையை உயர்த்தியவனாக நிற்கிறான். நபி அவர்கள் காட்டிய வழிமுறையா இது? நான் கேட்கல, ஒரு அந்நியன் என்ன எங்களிடத்திலே கேட்கிறான். நீங்க நபி அவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, இப்படித்தான் அவனை நபி வழிகாட்டினாரான்னு கேட்கிறான். சகோதரர்களே, இப்படி வழிமுறையாம். போதாத்துக்கு எல்லாரும் ஊர்வலம் சென்றவர்கள் ஜும்மாவுக்கு எல்லாரும் கூடி நாம எல்லாம் ஊர்வலம் போக வேண்டும், எங்கள் நபிக்கு எதிராக படம் தயாரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னா அசருக்கு ஒத்தரம் இல்ல. பள்ளியில மௌலவி முவாதினம் மட்டும், பருள் இல்ல, சுன்னத் இல்ல, வாஜிபு கிடையாது, ஒழுக்கம் இல்ல, நல்ல வார்த்தைகள் கிடையாது, ஏதேதோ செய்யறான். செஞ்சுட்டு நபி அவர்களை நேசிக்கிறோம். போறவன் எப்படி தெரியுமா, அப்படி புகைத்துல கையில இருந்து விட்டுட்டு முகம்மதுக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம்னு சொல்ற வாயிலிருந்து போகுது. இன்னொருவன் அடுத்த பக்கமாக முகத்துல எந்த மயிர்களும் கிடையாது, முழுக்க சேவை எடுத்துட்டு முகமதை நாம் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறான். இன்னொருவரை பார்த்தால் அவன் ட்ரௌசர்ல கிழியறதுக்கு இடமே இல்ல, அந்த அளவுக்கு கிழிஞ்சு போயிருக்கிறது. பாதைக்கு அவன பாதங்களுக்கு கீழே ட்ரௌசர் போய் நான் நபியை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். இதான் நபியை நேசிக்கிற வல்லலா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சொல்லுகிறான். சொல்லுங்க, அல்லாஹ்வை நேசிக்கிறதா உங்களை பின்பற்ற சொல்லுங்கள். இதுதாங்க நேசம். இப்படித்தான் நேசிக்க வேண்டும். இப்படி நேசிக்காம இன்னொரு வகையில நாம் இப்படி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? மீலாது விழா அந்த யகூதிகள் அந்த கிறிஸ்தவர்கள் உருவாக்கி மீலாதை செய்கிறார்கள். இப்ப நான் நினைக்கிறேன், உங்களோட ஊர்ல எப்பயோ தெரியல, வருகிற திங்கட்கிழமை என்று நினைக்கிறேன் ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் திங்கட்கிழமையா? அந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருக்கிறாங்க. சென்ற புதன் அல்லது வியாழன் சில்ட்ரன்ஸ் டே, மாணவர்கள் சிறுவர் தினம் என்னமோ நடத்தி பிள்ளைகளுக்கு யோகட்டையும் இன்னும் சில இனிப்பு பண்ண பழங்களையும் என்னமோ கொடுத்து ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அதற்கு பதிலாக டீச்சர்ஸ் மாதிரி போர்டர் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்க ஒவ்வொருவரும் 100 ரூபாய் கொண்டு வர வேண்டும். அந்த நாள்ல எப்படி அரேஞ்ச்மெண்ட் தெரியுமா? எல்லா ஆசிரியர்களும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணணும். ஹபாயாண்டா ஹபாயா எல்லாரும் ஒரே டிசைன்ல, சாரிண்டா சாரி எல்லாம் ஒரே டிசைன்ல, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கூடி எல்லா புள்ளகத்தையும் பறிச்செடுத்து சாப்பிட தயாரி கொண்டிருக்கிறாங்க. மாணவர்களும் சென்று எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும், 100 ரூபாய் கொண்டு வர சொல்லி இருக்கிறாங்க. அந்த மனிதனை கூலிக்கு வேலை செய்யறவன் எப்படிடா என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற மனுஷன் போய் 100 ரூபாய் 20 ரூபாய் தாங்குமா இது? இப்படி அந்த யகூதிகள் உருவாக்கின டேயை கொண்டாடி கொண்டிருக்கிறான். சில்ட்ரன்ஸ் டேயாம், அதே போன்று டீச்சர்ஸ் டேயாம், அதே போன்று எல்டர்ஸ் டே ஒன்றும் இருக்கிறது, முதியோர் தினம். என்ன முதியோர் தினம்? நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே,
எங்களுடைய பெற்றோரை எப்படி கவனிக்க வேண்டும் என்று அந்த கவனிப்பை விட்டுவிட்டு திருமணம் முடிச்சு உள்ளே வருகிறான். வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அவன் மனைவி சொல்றா, எப்படி சொல்றா தெரியுமா? கணவனை பார்த்து ஒரு மந்திரத்தை ஊதுகிறாள். நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா நாம தனியா குடித்தனம் போகலாமே, நியாயம் தான், பிழை கிடையாது. அவ சொல்ற வார்த்தையில பல அர்த்தங்கள் உண்டு சகோதரர்களே. அவ சொல்ற நானும் நீங்களும் தனியாக இருந்தா சந்தோஷமாக இருக்கலாம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படி? நானும் நீனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. நமக்கு புதிய இல்லம் இருக்கிறது, என்னுடைய தாயையும் தந்தையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவோம் முடிவு செய்கிறார்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் புதிய இல்லமாம், பெற்றோருக்கும் முதியோர் இல்லமாம் அனுப்பி விடுகிறார்கள். அத போய் அந்த அந்நிய உருவாக்கின விஷயம் அது. பெற்றோரை கவனிக்க முடியாது, மனைவியோட ஜொலியா இருக்கணும் என்று உருவாக்கியதே அது. அவன் சுத்துறா 365 நாட்கள் சொன்னா 64 நாட்கள் சுத்துறான். ஒரு நாள்ல போய் எங்கட தாயும் தந்தையும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து ஒரு நாளை கழிப்போமே என்று உருவாக்கினான். இவனும் சேர்ந்து அவனை கொண்டாடுறான் முதியோர் இல்லங்கள். போதாத்துக்கு சிறுவர் தினங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா? பேபிக்கையா உருவாக்கப்பட்டது. குழந்தைகளை போட்டுட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போறது. இப்ப பிள்ளைகளோட இருந்து படுறதே இல்ல. எப்பயாவது ஒரு நாள் சந்தோஷமா இருக்க வேண்டுமா இல்லையா குழந்தைகளோட? எனவே எல்லாரும் வாங்க, அந்த சிறுவர் பாதுகாப்பு நிலையத்துக்கு வாங்க. எல்லாரும் வந்து பெற்றோர்கள் இருந்து பிள்ளைகளோட இருந்து சந்தோஷமா கழிங்க. வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் உருவாக்கினான். இவன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனை தினங்கள்? முதியோர் தினம், இன்னும் ஒரு பைத்திய தினம் இருக்கிறது, காதலர் தினம். எவனோ சேர்ந்தானா, எவனோ செஞ்சானா, இவர் என்ன செய்யறாராம்? வருஷா வருஷம் நான் ஹராத்தை புதுப்பிக்கிறேன். என்ன பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறதா? அஜ்னபியான பெண்ணோட தடை பெண், அதாவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்கள் அல்லாத வேற பெண்களோட பேசுறதுக்கு அனுமதி இல்ல. அப்படி பெண்களோட இவன் என்ன செய்கிறான்? தொலை தொடர்பு எல்லாம் வச்சு கொண்டு இருந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாராம். எம்முடைய இந்த ஹராமான தொடர்பு புதுப்பிக்கப்படுகிறது. இது பெற்றோர் என்ன செய்யறாங்க? கட்டாயம் செஞ்சிருங்க. எல்லாரும் மனைவி கொடுக்குறாங்க. இதை அவர் காதலர் தினம் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு வேறுகள், அவருடைய வரலாறுகள் வேறு. ஆனா எங்களுடைய சகோதரர்கள் வித்தியாசமா உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளை போய் பார்த்தா சுபஹானல்லாஹ், சுனாமி வந்தா அத்தனை பேருக்கும் தௌபா செய்யறதுக்கு நேரம் கிடையாது. அவ்வளவு பாவத்தில் இருந்து கொண்டு எல்லாரும் என்ன செய்யறாங்களாம்? எங்களுடைய அன்பை பரிமாறிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு தினம் இருக்கிறது, மடையர் தினம், ஏப்ரல் ஃபூல். எல்லாருமே அதுல மடையர்களாகவே போறது. அவன் உருவாக்கினது. தொழிலாளர் தினம் என்று, இன்னும் உள்ள பெண்கள் தினம் என்று, வாசிப்பு தினம் என்று எத்தனையோ தினங்கள். நான் அண்மையில எடுத்து பார்த்து அந்த தினங்களை இந்த இடத்துல நோட் பண்ண முடியாது. அது சொல்றதுக்கு ஒரு குத்துபா வேணும். அவ்வளவு டே அவன் இருக்கிறது. சில நேரத்துல மெசேஜ் வீக், அதாவது மேரேஜ் வீக்கெண்டே இருக்கிறது, திருமண வாரம். அந்த வாரத்துல நிறைய திருமணம் நடக்கும். அவனே செஞ்சு வைப்பான். ஹராமான ஹலாலால யார் யாரும் போய் அவங்க கொத்திட்டு வந்ததை கொண்டு போகலாம். இப்படி ஒரு திருமணம், அதுக்கு மேரேஜ் வீக் அப்படி வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் கொண்டாடுகிறார்கள். இதற்கெல்லாம் சிறப்பு சொல்றாங்க. போதாத்துக்கு என்னுடைய பெற்றோர்கள் கொடுக்கிறாங்க. டீச்சர்ஸ் டேயா கட்டாயம் செய்யுங்க, உங்களோட டீச்சர்ஸ் கண்ணியப்படுத்தணும். சில்ட்ரன்ஸ் டேயா கட்டாயம் கொடுக்கணும். சில குழந்தைகள் சொல்லுவார்கள், இன்று சிறுவர் தினம். நாங்க எங்களோட வகுப்புல படிக்கிற மொண்டசூரி புள்ள சொல்றான், எங்களை வகுப்புல படிக்கிற புள்ள ஏதாவது கொடுக்கணும். அப்படியா? என்ன கொடுக்க போறா? என்னமா ஒண்ணு கொடுக்கணும். சரி, கொண்டு போய் கொடு. இவரை வாங்கி கொடுக்கிறார் சில்லர்ஸ். நீ நல்லா விதத்தை செய் மகனே. தௌஹீத்வாதிகள் செய்கிறார்கள், விளங்குதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த யகூதிகள் உருவாக்கின இந்த தினங்களை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, அவர்கள் செய்த அந்த பிதஅத்துக்களை செய்கிறீர்களே, அவர்கள் உருவாக்கிய இந்த மோசமான காரியங்களை செய்துவிட்டு நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இன்று பாடசாலையிலே அதிபராக இருப்பவர் ஒரு முஸ்லிமாக இருப்பார், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் தெரியாத அதிபரும் ஆசிரியர்களும் தான் பாடசாலையிலே இருக்கிறார்கள். மாணவர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். அங்கே தவறான அந்த உணர்வுகள் ஊட்டப்படுகின்றன. பிதஅத்துக்களுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் அதுக்கு துணை போகிறீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, நீங்கள் நபியை நேசிக்கிறீர்களா? நபி அவர்கள் எங்களுக்கு அனுமதித்த அந்த பெருநாள் தினங்கள், அரபாவுடைய தினம், அந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய நாட்கள், இவைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ஜும்மா நாள நமக்கு கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறது. அந்த வேலண்டைன்ஸோ அல்லது டீச்சர்ஸ் டேயோ அதுக்கு போற கிரௌடு, அந்த நேரத்துக்கு போற அந்த கூட்டம் ஜும்மாவுக்கு இல்ல. நபி அவர்கள் அனுமதித்த, இறைவன் அனுமதித்த இந்த நாளுக்கு எப்ப வர்றாங்கன்னு சொன்னா ஜும்மா முடியறதுக்கு கடைசி நேரம் வந்து சேருகிறோம் இல்லையா?
அன்புக்குரிய சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இதனெல்லாம் நாம வெறுப்புல சொல்லல. எம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். எங்களுக்கு ஒரு தனித்துவம் இல்லையா? எங்களுக்கு அந்த தூய்மையான இந்த வேதம் தரப்பட்டிருக்கிறது, இந்த வேதம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நபியவர்கள் மூலமாக. இது போதாத எங்களுக்கு இன்னும் ஒரு சரக்குகள் நமக்கு தேவையா? நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனை சொல்லுவதாக இருந்தால் எத்தனை விடயங்கள் உங்களுக்கு சொல்லலாம், நேரம் போதாது சகோதரர்களே. யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்ய சொல்லி நபி அவர்கள் எத்தனையோ செய்திகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது யஹூதிகளுடைய ஏற்பாடு. இந்த திரைப்படமாக இருந்தால் கூட அது அவருடைய ஏற்பாடு. அதற்கு இப்படியெல்லாம் செய்வது கிடையாது. ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்தோமே, ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கியவன் யார்? ஆர்ப்பாட்டம் செஞ்சோமா இல்லையா? ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கியவன் யார்? அந்த யஹூதி. நபி அவர்களை நேசிக்கிறோம் என்ற பேர்ல அவன் காரியத்தை தான் நம்ம செஞ்சோம். அவன் செஞ்சதைத்தான் நாமும் செஞ்சோம். நபி அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணினார்கள், நபி அவர்களுக்கு எப்படி எல்லாம் பேசினாங்க. சூனியக்காரன், பைத்தியக்காரன், இன்னுமுள்ள மோசமானவர் நபி அவர்களை எத்தனையோ வகையான வார்த்தைகளால் அவர்களை விமர்சித்தார்கள். நபி அவர்களுக்கு அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். சஹாபாக்கள் ஆர்ப்பாட்டமா போனாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்ததற்கு பின்னால கூட எவ்வளவு காலம் ஏதாவது நடந்ததா? எங்கள் நபியை நேசிப்பதற்கு என்று அந்த யஹூதியுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துவது. அந்த மார்க்கத்தை எப்படி அதுக்கு பின்னால் வந்தவர்கள் விளங்கினார்கள் என்ற ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில தீனை நாம் புரிவோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். பித்அத்தான அந்த யஹூதிகளுடைய நசாராக்களுடைய உருவாக்கத்திலே உருவாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், சிறப்பான தினங்கள், சிறப்பான கொண்டாட்டங்கள் என நாம் எதற்கும் அடிமையாகிவிடக் கூடாது. இறைவன் என்னையும் உங்களை வைத்து கேள்வி கேட்பான். அதற்கு பதில் சொல்ல நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தூய்மையான முஸ்லிம்களாக இந்த தூய்மையான வேதத்தை பின்பற்றி கடைசி வரை வாழ்வதற்கு நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.